பெண் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? திருமணத்திற்கு பெண் கூட அமைஞ்சிடலாம். புதன்கிழமை வந்து சுப முகூர்த்தம் வர்றது ரொம்ப ரேர் அப்படின்ற அர்த்தத்திற்கும் அது சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா, பெண் அப்படின்றது சக்தி. ஒரு சிலருக்கு சக்தி கூட எளிமையாக கிடச்சிரும். புத பகவானின் அருள், அந்த புத பகவானோட அறிவு அப்படின்றது ஒரு சிலருக்கு தான் அம்சமாக அமையும். அது மற்றவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ரேர். அந்த அர்த்தத்தில் கூட அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா புத பகவானோட அறிவு வந்து அப்படிப்பட்ட அறிவு. அதை வார்த்தைப்படுத்தி விளக்கமாக சொல்லிட முடியாது, உணரத்தான் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்கழி மாதத்தோட கடைசி நாள். அடுத்து பார்த்தோன்னா, இன்றைக்கி ஜனவரி மாதம் 14/1/2026. கூட்டுத்தொகைன்னு பார்த்தா 16. 1 கூட்டல் 6 7. 7ஆம் நம்பர் அப்படின்றது ஆன்மீகத்தில் ஒரு மிக முக்கியமான எண்ணாக கருதப்படுகிறது. அதாவது ஆன்மீக ரீதியாக இந்த நம்பர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரபஞ்ச அறிவுன்னு சொல்கிறாங்கல்ல, 7ஆம் அறிவு, இது போல் அமைப்பு கொண்டது. நாளைக்கு தைப்பொங்கல். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கே வழி பிறந்தது போல் இருக்கிறது. பெருமாளோட அன்பும் அருளும் பெற்று, புத பகவானின் அருளும் கிடைக்க பெற்று, அனைவரும் இந்த தைப்பொங்கலை ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். புத பகவானின் அன்பும் அருளும் அறிவும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம்.